ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காத கேண்டிடேட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, அட்மிஷன் டைமில் ஃபீ பே பண்ணுறது எவ்வளோ ஆகும், அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, செலெக்ஷன் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் கவுன்சிலிங் வந்து எப்படி நடந்தது, அதே மாதிரி எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க, லாஸ்ட் இயரில் இருந்த கட் ஆஃப் எவ்வளவு, இப்போ இருக்கக்கூடிய இந்த வருடம் 2025-26 இருக்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ சீட்ஸு வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தால் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து செலெக்ஷன் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2025-26 அகாடமிக் இயர் 2025-26க்கு இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் நடக்கும். சரிங்களா? எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோடைய யூஜி 2025 மார்க்ஸ் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதற்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீட் யூஜி வந்து அப்பியராக இருக்கணும், மினிமம் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? மினிமம் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தால், கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் அப்ளை பண்ணலாம், ஜிப்மர் புதுச்சேரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்துக்கோங்க. நீட் மினிமம் ஸ்கோர் எடுத்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ப்ராஸ்பெக்டஸ், டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதை பற்றி தான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி செகண்ட் வீடியோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து 25-26க்கான கவுன்சிலிங். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயருடைய அட்மிஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான். இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எவ்வளோ கேண்டிடேட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ணிட்டாங்க இது வரைக்கும். இதுக்கப்புறம் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. எவ்வளோ கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 22/9/25 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸில் ஓவரால் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? ஓவரால் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுனா அப்ளை பண்ணியிருக்க, இப்போ ஃபார் சேக் வந்து ஒரு 3000 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அந்த 3000 கேண்டிடேட்ஸையும் நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க, ரேங்கிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜிப்மர் ரேங்கிங் வந்து ஜிப்மர் ரேங்க் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீட் ஸ்கோரில் அப்ளை பண்ண இந்த 3000 பேரில் யார் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பெண், செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து இந்த 3000 கேண்டிடேட்ஸுக்கும் வந்து ரேங்க், அதாவது ஜிப்மருடைய பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கான பிஎஸ்சி ரேங்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக யூஆருக்கு அவங்க யூஆரில் எத்தனாவது, இப்போ இன்கேஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஓபிசியில் அவங்க எத்தனாவது, இன்கேஸ் எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எஸ்சியில் எத்தனாவது, பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் பிடபிள்யூ எத்தனாவது, மேல் கேண்டிடேட்னா மேலில் எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்களுக்கான லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதற்கான நோட்டீஸ் வெளியிடுவாங்க. சரிங்களா? நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் அனெக்ஷர்ஸில் வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி, பாண்டிச்சேரி யூஆர், பாண்டிச்சேரி ஓபிசி, பாண்டிச்சேரி எஸ்சி, பாண்டிச்சேரி எஸ்டி, பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ் மற்றும் பாண்டிச்சேரி பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட்ஸுக்கான, ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிஸ்க்கான கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து வித் மெரிட் லிஸ்ட்டோட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் அப்ளிகேஷனுடைய க்ளோசிங், அதாவது ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோடைய மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணி ஓவரால் மெரிட் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டு தட்
சர்டன் கேண்டிடேட்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டும் இருக்கும். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டும் இருக்கும். மல்டிபிள் என்ட்ரிஸ், சர்டன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஒரு டைம் அப்ளை பண்ணும்பொழுது டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதில் மிஸ்டேக் பண்ணதுனால திரும்பியும் வந்து ஒரு தடவை அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டு. இது எல்லாம் ஆல் டுகெதர் அதாவது க்ளோசிங் டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ராஸ்பெக்டஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள், அவங்க கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்றைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து அடுத்தது இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடுவாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் 19 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. நவம்பர் 19 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வந்து 20/11/24 வந்து நடந்தது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 19th அன்னைக்கு நடந்தது. அந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, சீட்டு யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன ப்ரொசீஜர்ன்றதை. 19th அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். அந்த கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அதாவது 20th வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக. அதாவது ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இப்போது கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்ளைடு. இதில் வந்து ஒரு 2000 கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 1500 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனில் அல்லது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை, இல்லைனா ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லைனா ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆகிறாங்க சரிங்களா. இந்த 1000 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து 20th அன்னைக்கு பர்மிட் பண்ணுவாங்க. அந்த 1000 கேண்டிடேட்ஸில் 181 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டர் பாயிண்ட் ரிசர்வேஷன் படி நடக்கும் சரிங்களா. எப்படின்றத சொல்கிறேன். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டர் பாயிண்ட் ரிசர்வேஷன் அலோகேஷனில் நடக்கும். அதாவது 200 பாயிண்ட் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த 200 பாயிண்டில் 181 பாயிண்ட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அன்ரிசர்வ்டில் ஒரு லிஸ்ட் இருக்கும் செப்பரேட்டாக, அடுத்தது ஓபிசியில் ஒரு லிஸ்ட் இருக்கும், எஸ்சியில் ஒரு லிஸ்ட் இருக்கும், எஸ்டியில் ஒரு லிஸ்ட் இருக்கும். இதே மாதிரி பாண்டிச்சேரி யூஆர், பாண்டிச்சேரி ஓபிசி, பாண்டிச்சேரி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ், பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும். இப்போ அதாவது ஃபஸ்ட்டு UR1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு URல ஃபஸ்ட்டு ப்ளேஸ் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபில் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள கூப்பிடுவாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டவுடனே அப்போது வந்து 181 சீட்டும் ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. 181 சீட்டும் ஓப்பனாக இருக்கும். இந்த 181 சீட்டில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் என்ன சீட் எடுக்கிறாங்களோ, இப்போ 181 சீட்டில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து ஒரு மேல் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க, நர்சிங் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நர்சிங்கில் இருக்கக்கூடிய 94 சீட்டில் ஒரு சீட் மைனஸ் ஆகிடும். 93 சீட்ஸு, 94ல் 9 சீட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட் இருக்காங்களா, அந்த 9ல் ஒன்று வந்து மேல் வந்து மைனஸ் ஆகிடும் சரிங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய 180 சீட்ஸ் மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய UR2க்கு ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. UR2 வராரு, அண்டர்சர்வ்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வராங்க. அவங்க வந்து ஒரு MLTயில் எடுக்கிறாங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்சஸ் BMLS வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே BMLSல இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு சீட் வந்து மைனஸ் ஆகிடும் சரிங்களா. 37 சீட்டில் ஒரு சீட் வந்து மைனஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டாக மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து அடுத்த இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 179 சீட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு எலிஜிபிள் சரிங்களா. அந்த 179ல் என்னவோ இப்போ ஒரு 10வது இடத்துல ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இடபிள்யூஎஸில் 1 ஓகேங்களா. இப்போது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் 1ல் பிளட் பேங்கிங் 5 சீட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட பிளட் பேங்க்கு எடுக்க முடியாது. வேறு ஏதாவது இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏஹெச்எஸ் கோர்ஸ்லேயோ அல்லது பிஎஸ்சி நர்சிங்லேயோ எடுக்கலாம் சரிங்களா. இன்கேஸ் அவருக்கு வந்து பிளட் பேங்கை தவிர, பிளட் பேங்க் தான் அவர் எதிர்பார்த்து வராரு, பிளட் பேங்க்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால், பிளட் பேங்க் இல்லை அதை தவிர வேறு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தால்
அவங்க ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடலாம். சரிங்களா? அதாவது எனக்கு இந்த சீட்டு வந்து எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடலாம். இன்கேஸ் வந்து இப்போ ஒரு 46th கேண்டிடேட் 46th ரோஸ்டர் பாயிண்டில் ஒரு யூஆர் 16th கேண்டிடேட் வராரு. யூஆர் 16th கேண்டிடேட் மேல் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க. இந்த மேல் கேண்டிடேட்டுக்கு முன்னாடியே வந்து பிஎஸ்சி நர்சிங் மேல் சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மேல் சீட்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஏஹெச்எஸ் மட்டும்தான் அவர் இந்த மேல் கேண்டிடேட்டில் எடுக்க முடியும். ஆனால் அவர் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் எதிர்பார்த்து வராரு. ஆனால் ஆல்ரெடி முடிஞ்சதுனால அவர் ஆப்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஆப்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு வெளில வரலாம். அவங்க எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, எந்த சர்டிஃபிகேட்ஸையும் கொடுக்க தேவையில்ல. வெளியில் டேரெக்டாக வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி டேரெக்டாக வெளில போயிடலாம். சரிங்களா? ஓப்பன் கவுன்சிலிங்கில் இன்கேஸ் வந்து வேகன்சி இருக்குது, அந்த டைமில் அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போது ஓப்பன் பண்ணும்பொழுது ஓப்பன் கவுன்சிலிங்க்கு அவர் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். இந்த கேண்டிடேட் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த கேண்டிடேட்டுக்கு மாறும். இப்போது வந்து என்ன ஆகும்னா, நான் முன்னாடி சொன்னது என்னது 181 பாயிண்ட் வரைக்கும் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 181 பாயிண்ட் வரைக்கும் வர்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஒன்ஸ் 200 பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெத்தடு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்களோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ரேங்கிங்கில், அதாவது ஜிப்மருடைய பிஎஸ்சி ரேங்கிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி இருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய சீட்ஸ், அதாவது எந்த அவங்களுக்கு வந்து ஓப்பன் சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எந்த சீட்ஸ்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்து போகிறாங்களோ அது எல்லாமே கிடைக்கும். பின்னாடி வர வர எதெல்லாம் முடியுதோ அதை பொறுத்து அவங்களுக்கு சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பின்னாடி இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சீட்ஸ் வந்து முன்னாடி ஃபில் ஆகாமல் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அது வந்து அவங்களுடைய ட்ரெண்டை பொறுத்து இருக்குது. யாரெல்லாம் வராங்களோ முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எதை விரும்பி எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சில டைம் வந்து பல்காக வந்து அந்த 5 சீட்டும் டக்குன்னு முடிஞ்சிட்டு அந்த ஒரு கோர்ஸே வந்து டக்குன்னு சீக்கிரமாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுடைய அந்த டைமிங்கை பொறுத்த இருக்குது, நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து லாஸ்ட் இயருடைய ஓவரால் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் 2024-25 இப்படி தான் வந்து வெளியிடுவாங்க. அதாவது ஜிப்மருடைய அப்ளிகேஷன் நம்பரு, ஜெண்டர், உங்களுடைய மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு ஜெண்டர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய நேமு, அப்ளிகேட்டோடைய நேமு, நீட்டோடைய ஸ்கோரு, நீட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோடைய ரேங்க்கு, ஆல் இண்டியா ரேங்க்கு, ஜிப்மருடைய ரேங்க்கு, இதில் தான் வந்து சீரியல் நம்பர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஜிப்மருடைய கேட்டகரி வைஸ் ரேங்க் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். யூஆருக்கு, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு, பியூஆர், பிஓபிசி, பியூஇடபிள்யூஎஸ், பிஎஸ்சி, பிஎஸ்டி, பிடபிள்யூபிடி மற்றும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் இதில் இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு 80 பேர் வந்து 600 அபோவ் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 81 கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து 600 அபோவ் இருக்கிறாங்க. இந்த 600 கேண்டிடேட்ஸ் அபோவ் வந்து 80 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி 500 அபோவ் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு ஒரு 535, அதாவது 580ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 590 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு 500 கேண்டிடேட்ஸ் வந்து 500 அபோவ் இருக்கிறாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் இயர் வந்து 2739 கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. 181 சீட்ஸுக்கு வந்து 2739 கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 712 கேண்டிடேட்ஸ், 712 கேண்டிடேட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து அதாவது அன்ரிசர்வ்டுக்கான ரேங்க் வந்து 1622. ஓகேங்களா? பியூர்லி அன்ரிசர்வ்டுக்கான ரேங்க் வந்து 162, அதாவது 1622. சரிங்களா? இதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து மேலே வரும். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து பியூர்லி ஓபிசி மட்டும் 1622 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க.
இதில் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கான கேண்டிடேட் லிஸ்ட்டு இந்த மாதிரி கடைசியாக ஒவ்வொரு கேண்டிடேட்லையும் எவ்வளோ பேர் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? இது வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். 2739 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ். ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 19ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அன்னைக்கு ஈவினிங் அல்லது நைட் வந்து லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. யாரெல்லாம் வந்து 20ஆம் தேதி கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டு, இதுதான் அந்த லிஸ்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி பார்க்கும்போது 600 அபோவ் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 81 கேண்டிடேட்ஸ் வந்து 600 அபோவ் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. இப்போது அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 600 அபோவ் கேண்டிடேட்ஸ் வந்து 44 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதாவது டிராஸ்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது 600 அபோவ் கேண்டிடேட்ஸ் வந்து 80 பேர் 18 வச்சுக்கலாம். இப்போ 44 கேண்டிடேட்ஸ் வந்து கிட்ட குறைஞ்சிட்டாங்க. அதாவது பாதிக்கு பாதியாக மாறி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டோட்டல் கேண்டிடேட்ஸ் நம்ம முன்னாடி பார்க்கும்பொழுது 2739 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. 2739 கேண்டிடேட்ஸு அப்ளைடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 நடந்து லாஸ்ட் இயரில் நடந்தது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எலிஜிபிளான கேண்டிடேட் 718. ஓகேங்களா? 2000 பேர் வந்து இதிலேருந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அதாவது சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாமல் இருந்த கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். அதாவது 718 கேண்டிடேட்ஸ் வந்து மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. சரிங்களா? இப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ மடங்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி அவங்க கவுன்சிலிங் வரைக்கும் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து சான்சஸ் வந்து அப்ளை பண்ணுறது மற்றும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங்குள்ளே போயிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய சான்சஸ் எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இதில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அரௌண்ட் 3000 கேண்டிடேட்ஸில் 600 கேண்டிடேட்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி வந்தாலுமே ஓகேங்களா, இந்த மாதிரி வந்தாலுமே இதுதான் வந்து லாஸ்ட் விண்டோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ரோஸ்டர் பாயிண்டில் 181 தான் நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட்டு. சரிங்களா? 181 தான் லாஸ்ட்டு. 181 என்னன்னு பார்த்தீங்கன்னா EWS 14. இடபிள்யூஎஸில் லாஸ்ட் இருக்கிறது வந்து EWS 14. 180 பார்த்தீங்கன்னா SC 21, UR 57, PUOBC 12, UR 56, OBC 36, STயில் 16. சரிங்களா? அதே மாதிரி ஓகே. அடுத்து பாண்டிச்சேரி யூஆரை பொறுத்த வரைக்கும் 18. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. இது எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். $181 பார்த்தீங்கன்னா EWS 14. EWSல 14. ஓகேங்களா? EWSல 14th கேண்டிடேட்டுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது EWSல பார்த்தீங்கன்னா அதாவது EWSல 14th கேண்டிடேட் தான். அவங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதையும் எவ்வளோ ஸ்கோருன்றதும் பார்க்கலாம். EWS 14 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து EWSல 10 கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரிங்களா? இந்த கேண்டிடேட் வரைக்கும் எலிஜிபிள். EWSஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் இயரில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தா, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தா எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 445 எடுத்திருந்தாங்கன்னா லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அவங்களுடைய ஜிப்மர் ரேங்க்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 902. சரிங்களா? 902 தான் அவங்களுடைய ரேங்க்கு. இது லாஸ்ட் இயரில் இருந்தது. அதாவது ஜிப்மர் ரேங்க் வந்து ஜிப்மரில் EWS ரேங்க்கு 49 எடுத்திருந்தாலே ஜிப்மரில் லாஸ்ட்டு சீட், அதாவது 181 கிடச்சிருக்கும். சரிங்களா? 181th சீட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அஷ்யூர்டு சீட். EWSல வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12 13 14 15 கேண்டிடேட்ஸ் வந்து அதில் இருக்காங்க. சரிங்களா? அதாவது டோட்டலாக வந்து 14 இடபிள்யூஎஸ் சீட்டு, 14 சீட்டு வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் 14 சீட்டு. அந்த 14 சீட்டில் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இந்த 15 பேர் ரிமைனிங் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. சரிங்களா? டோட்டலாக வந்து இடபிள்யூஎஸில் 29 பேர் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்திருக்காங்க. டோட்டல் 718 கேண்டிடேட்ஸில். சரிங்களா? இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இடபிள்யூஎஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கேண்டிடேட்ஸாக பார்க்கலாம். டோட்டலாக இருக்கக்கூடிய 14 சீட்டில் 14 பேர் கிடச்சிருக்கு, 15 பேருக்கு கிடைக்கல. இருந்தாலும் பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ் வந்து 4 சீட் இருக்குது. பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ் வந்து 4 சீட்டு. ஓகேங்களா? டோட்டலாக இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 19 சீட் இருக்குது. அதில் இடபிள்யூஎஸ்க்கு 14, பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸில் 4. அப்போது டோட்டலாக இந்த 29 பேரில் 4 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும் இல்லையா? அப்போ 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா ரிமைனிங் 14 பேர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அடுத்தது 4 பேருக்கு கொடுத்தாச்சுன்னா இன்னும் 11 பேருக்கு கிடச்சிருக்காது. சரிங்களா? அப்போ 29 பேர் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்திருப்பாங்க. அவங்களில் 11 பேருக்கு கிடச்சிருக்காது. அப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு 11 பேரை தவிர, ஓகேங்களா, 11 பேர் தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1864 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வரைக்குமே கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடபிள்யூஎஸ்க்கு. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயரில் நடந்தது. இதே மாதிரி நம்ம அதற்கு முன்னாடி பாயிண்ட்டு 180 என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டரில் 180ல் என்ன இருக்குன்னா SC 21. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 21 பேருக்கு வந்து எஸ்சியில் அந்த சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. எஸ்சி பியூர் எஸ்சியில். பாண்டிச்சேரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 6 சீட்ஸ். அப்போ டோட்டலாக வந்து எஸ்சி கேண்டிடேட் சீட் வந்து 27 சீட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? 27 சீட்ஸ் வந்து எஸ்சி சீட்ஸ் வந்து இருக்கும். இதில் லாஸ்ட்டு சீட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 21 கேண்டிடேட்ஸோடைய சீட்டு. இதை நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். எஸ்சி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பாண்டிச்சேரி எஸ்சி சீட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்திங்கனாலே மேலே டாப்பில் யாரும் இல்லை. எஸ்சி பாண்டிச்சேரி எஸ்சி பாண்டிச்சேரி எஸ்சி. பாண்டிச்சேரி எஸ்சியில் ஃபஸ்ட்டு சீட்டு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 5, அதாவது பாண்டிச்சேரி எஸ்சியில் வந்து 5th கேண்டிடேட். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த ட்ரெண்டு. 624, அதாவது 624th ரேங்க்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அவங்களுடைய மினிமம் மார்க்ஸ் வந்து 492 எடுத்த கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்குது. அவங்க பாண்டிச்சேரி எஸ்சி கிடையாது. அப்போது ஒரு பாண்டிச்சேரி எஸ்சி சீட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு சீட்டாச்சா. அடுத்த 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 சாரி 26 21 சீட்ஸ். ஓகேங்களா? 21 சீட்ஸு, அதாவது 84 வரைக்கும் 84th ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கும். அதாவது அவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 377 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். சரிங்களா? 84. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 718 கேண்டிடேட்ஸில் சில கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங்க்கு வராமல் இருப்பாங்க. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு டே சர்டிஃபிகேஷன் அட்டன் பண்ணிவிட்டு சரி நம்மளுக்கு பின்னாடி இருக்குது அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிற கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதில் இன்கேஸ் நடுவில் ஏதாவது கேண்டிடேட்ஸ் வரலைன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு, அது பின்னாடி கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு சான்சஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். யூஆரில் யாராவது முன்னாடி வரலைன்னா கூட அதனாலையும் ஜம்ப் ஓவர் ஆகும். அதனால் வந்து அப்படியே மொத்தமாகவே வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போது இதில் பார்த்தோம். இதில் வந்து
எஸ்சியில் 21 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணும்பொழுது 84 வரைக்கும் ஃபில் ஆகுது. இதுலேயே வந்து பாண்டிச்சேரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி எஸ்சியில் இந்த கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு கேண்டிடேட். சரிங்களா? இந்த பாண்டிச்சேரி எஸ்சியில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட், எஸ்சியில் 22nd கேண்டிடேட். அப்படி இருக்கும் பொழுது பாண்டிச்சேரி எஸ்சியில் அவங்களுக்கு ஃபில் ஆகும். அப்போ இந்த கேண்டிடேட்டோடைய எஸ்சி சீட்டு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சீட் கேண்டிடேட்டுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு 6 சீட்டு வந்து பாண்டிச்சேரி எஸ்சி சீட்ஸுக்கு வந்து போக போக எஸ்சியில் கீழே வந்து இன்னொரு 6 பேருக்கு சான்ஸ் வந்து வரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 21 சீட் ப்ளஸ் ஒரு 6 27 சீட்ஸ் வரைக்கும் பாண்டிச்சேரி ப்ளஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கும். சரிங்களா? எஸ்சியில் ஃபஸ்ட்டு சீட் முடிஞ்சிச்சா, அடுத்து எஸ்சியில் செகண்ட் சீட்டு பார்க்கலாம். பாண்டிச்சேரி எஸ்சியில் செகண்ட் சீட் இங்கே இருக்குது. அடுத்து தேர்டு சீட்டு இங்கே, 4th 5th அண்ட் தென் 6th. சரிங்களா? பாண்டிச்சேரி எஸ்சி கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா 272 நீட் ஸ்கோர் வந்து 272 வரைக்கும் லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த கேண்டிடேட்ஸ் வரைக்கும் கிடைச்சதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே எஸ்சியோடைய சீட்ஸ் வந்து கீழே ஒரு 6 சீட்ஸ் வந்து கம்மியாகி கீழே வரைக்கும் வந்திருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து அரவுண்ட் 360 வரைக்குமே வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? 360 வரைக்குமே வந்து 350 வரைக்குமே வந்து பாண்டிச்சேரி எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டி கேண்டிடேட் பார்க்கலாம். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து லாஸ்ட் பாயிண்ட் எஸ்டி வந்து எஸ்டி 10. சரிங்களா? எஸ்டி 10 பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் எஸ்டி 10 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ்டி முன்னாடி இருக்க ஸ்டார்டிங் வந்து எஸ்டி கேண்டிடேட் இல்லை இதுலேயும் இல்லை, இந்த லிஸ்ட்லேயும் இல்லை, தேர்ட் லிஸ்ட்லேயும் இல்லை, இந்த லிஸ்ட்லேயும் இல்லை. எஸ்டி இதுதான் ஃபஸ்ட், இங்கேயும் இல்லை. ஓகே, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து இந்த கேண்டிடேட் ஃபஸ்ட்டு மார்க் வந்து 383 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட். ஃபஸ்ட்டு வந்து 383 இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்கு நீட் ஸ்கோரு 383 ஃபஸ்ட்டு. அடுத்த செகண்ட் கேண்டிடேட். டோட்டலாக பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 10 கேண்டிடேட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது எஸ்டி 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். அதாவது 310 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? 310 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்கும். பாண்டிச்சேரி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி எஸ்டி கேண்டிடேட் வந்து லிஸ்ட்டில் இல்லை. சரிங்களா? பாண்டிச்சேரி எஸ்டி மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பாண்டிச்சேரி எஸ்டி இல்லை அப்படின்றதுனால பாண்டிச்சேரி எஸ்டிக்கான கோட்டா இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி எஸ்டிக்கான சீட்டு, அந்த சீட்டு வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வரும். சரிங்களா? பாண்டிச்சேரி எஸ்டிக்கான சீட் வந்து பிஎஸ்டிக்கான சீட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 சீட் இருக்குது. அந்த சீட்டு ப்ளஸ் பிஎஸ்டிக்கான ஆக்சுவல் சீட்டு மேலே இருக்கு இல்லையா, எஸ்டிக்கான டைரக்ட் சீட்டு வந்து 10 சீட்டு, அது சேர்த்து 13 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பார்த்தோம் 10 11 12 13. அப்போது 281 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் டைம் வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது லாஸ்ட் இயரோடது. அடுத்தது ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசியில் 181 வரைக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஓபிசியில் 36 சீட்ஸ், ஓபிசியில் 36 சீட்ஸு. பாண்டிச்சேரி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 12 சீட்ஸு. டோட்டலாக வந்து 48 சீட்ஸ் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 சீட்ஸு மேலேருந்து நம்ம டாப்லேருந்து வரலாம், அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓபிசி கேண்டிடேட்லேயே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 40, 41, 42, 43, 44, 45, 46. 46, 47, 48, 48 வரைக்கும், அதான் 86 வரைக்கும் இருக்கும். இந்த கேண்டிடேட் வரைக்கும் கிடச்சிருக்கும். 588 தான் அவங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட் இது. சரிங்களா? 588 தான் வந்து லாஸ்ட்டாக கிடைச்ச கேண்டிடேட். 48, அதாவது ஓபிசி பார்த்திங்கன்னா 36, பாண்டிச்சேரி ஓபிசி வந்து 12, 48 கேண்டிடேட்ஸ். 48 கேண்டிடேட்ஸில் 588. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா, நம்ம இப்போ பார்த்துக்கோங்க, 86th ரேங்க்கு, அதாவது ஓபிசியில் 86th ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு 48 கேண்டிடேட்டுக்கு. இதில் எவ்வளோ பேர் வந்து யூஆரில் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யூஆரில் அவங்க ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகி போயிடுவாங்க. யூஆரில் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. இந்த கேண்டிடேட், இந்த கேண்டிடேட், இந்த கேண்டிடேட். இப்படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. 48 candidates வந்து UR as well as OBCல இருக்காங்க. சரிங்களா? 48 candidatesல வந்து URல ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே, அதில் பாதி பேர் போயிட்டாங்கன்னா, இல்லை ஒரு 30 போயிட்டா கூட, ஒரு 18, 15, 18 போயிட்டா கூட, ரிமைனிங் இருக்கக்கூடிய 30, இன்னும் கூட 30 தள்ளி வரும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 30, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, ஆல்மோஸ்ட் வந்து 560 ஸ்கோர் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு சான்சஸ் வந்து லாஸ்ட் டைம் இருந்திருக்கும். சரிங்களா? அதாவது ஓபிசி ரேங்க் வந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. இதில் வந்து இன்னும் கூட கீழே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 560 வந்து ஸ்கோராக இருந்திருக்கு. நீட் ஸ்கோர் 560 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு ஓபிசியில் சான்சஸ் வந்து பிரைட்டாகவே இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் கேண்டிடேட்ஸுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வரும். சரிங்களா? இது மாதிரி தான். என்னென்னா ஓவர்லாப்பிங் இருக்கும். அதாவது உங்களுக்கு கிளியராக புரியணும்னா இருங்க, ஓவர்லாப்பிங் இருக்கிறது ஒன்று காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து பாண்டிச்சேரி ஓபிசிக்கும் எலிஜிபிள், பாண்டிச்சேரி யூஆருக்கும் எலிஜிபிள், ஜென்ரல் ஓபிசிக்கும் எலிஜிபிள், ஜென்ரல் யூஆருக்கும் எலிஜிபிள். இன்கேஸ் இந்த கேண்டிடேட் பாண்டிச்சேரி ஓபிசி சீட்டை எடுத்தால் பாண்டிச்சேரி யூஆரில் வேறு ஒரு கேண்டிடேட்டுக்கு சான்ஸ் இருக்கும், ஓபிசியில் வேறு ஒரு கேண்டிடேட்டுக்கு சான்ஸ் இருக்கும், யூஆருக்கு வேறு ஒரு கேண்டிடேட் சான்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த கேண்டிடேட் இன்கேஸ் பாண்டிச்சேரி யூஆரில் சீட் எடுத்தால் பாண்டிச்சேரி ஓபிசிக்கு அடுத்த பாயிண்ட் வேறு யாருக்காவது சான்ஸ் இருக்கும், யூஆருக்கு வேறு சான்ஸ் இருக்கும், ஓபிசிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு கேண்டிடேட் பாண்டிச்சேரி யூஆருக்கு வரும் பொழுது அந்த கேண்டிடேட்டோட ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்பாற்பட்ட சீட்ஸ் வந்து போயிடும். சரிங்களா? அப்போது இன்னொரு கேண்டிடேட்டுக்கு சான்ஸ் இருக்கும். இப்படி தான் வந்து அந்த ஓன் கேண்டிடேட் யூஆருக்கும் எலிஜிபிள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஓபிசி சீட்டு வந்து வேறு ஒரு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த கேண்டிடேட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். அதனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு சான்சஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் மாறும். இன்கேஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட் இல்லை, அதாவது பாண்டிச்சேரி எஸ்டி கேண்டிடேட் இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு போகணும், பாண்டிச்சேரி எஸ்சி கேண்டிடேட் இல்லைனா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அந்த சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கன்வர்ஷன் இருக்கும். இன்டர் கன்வர்ஷன்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? டைரெக்டாக வந்து அடுத்தது யூஆருக்கு தான் வந்து மாறும். சரிங்களா? இதுதான் வந்து சீட் அலாட் பண்ணுறது. இப்போது இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
இதை வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ண 2025 நீட் யூஜியோடைய ரிசல்ட் நோட்டீஸ் இது. இந்த நோட்டீஸில் டோட்டலாக எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எந்தெந்த சிட்டிஸ்லேருந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இயர் அது 2019 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எலாபரேட்டாக இதில் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். அதாவது ஓபிசியில் 6,18,000 கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆகிருக்காங்க. இப்போது கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்கு, 5,64,000 வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட் 1,78,000 இப்போது 1,68,000 ஆயிருக்கு. 68,000 வந்து எஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணி அதை குவாலிஃபை ஆன கேண்டிடேட் 67,000 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி மட்டும் ஆல்மோஸ்ட் மோரல்லஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் குறைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் அதாவது 13,15,000 கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. இந்த வருஷம் 1,00,000 கேண்டிடேட் வந்து கம்மியாகியிருக்காங்க. சரிங்களா? 12,36,000 பேர் தான் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. இது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்லேயே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. பிடபிள்யூடி கேண்டிடேட்லையும் பார்த்தீங்கன்னா 4,120 கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் வந்து 3,673 கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய இது வந்து அதே மாதிரி 2024 and 2025 இருக்கக்கூடிய யூஆர் கேண்டிடேட்ஸோடைய மார்க்ஸ் பார்த்திங்கன்னா என்ன, லாஸ்ட் இயரில் வந்து 720 162 வரைக்கும் லாஸ்ட் இயருடைய கட் ஆஃபே பார்த்திங்கன்னா 720 இருந்தது. இந்த வருஷம் 686 தான் வந்து கட் ஆஃப் மார்க். டோட்டல் மார்க்ஸ்லேருந்து 686 144ன்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்குது. 50 அதாவது பர்சன்டேஜ்லே வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? அது வந்து இப்போது ஒரு 6,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 161 இருந்துருக்குது, அது வந்து 143 மாறி இருக்குது. சரிங்களா? கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 1 lakh கேண்டிடேட்ஸ் இருந்ததில் 88,000 தான் வந்திருக்கு. 20,000 கேண்டிடேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லா கட் ஆஃப் ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கிறத நல்லாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபையான கேண்டிடேட்ஸோடைய இதுவுமே வந்து ஸ்ட்ரென்த்துமே வந்து 3,000 சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு. யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மற்றும் யூஆர் பிடபிள்யூடி மற்றும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டோட ரேஞ்ச் மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து லாஸ்ட் இயர் இருந்த ரேங்கிங்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கோரிங்க்கும் வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு. அதனால் லாஸ்ட் இயர் வந்து 500+ இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போது ஒரு 400 அல்லது 450 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு எலிஜிபிள் வரும். அதே மாதிரி 400+ இருந்த கேண்டிடேட்னா 350 to 380 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட இப்போ இருக்கக்கூடிய கட் ஆஃப் மோரல்லஸ் ஒரு 50-60 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 50-60ன்றதை விட ஒரு 100 வரைக்குமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காம இந்த டைம் அட்டம்ப்ட் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், செகண்ட் இதில் போயிருக்காங்க, ரிப்பீட்டர்ஸில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த டைமில் வந்து அவங்க இதில் செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமில் இருக்கக்கூடிய டாப்ஸர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சீட்ஸ் எடுத்து எம்பிபிஎஸ்லேயோ அல்லது அதர் காலேஜஸ்லேயோ போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னமும் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் வந்து கம்மியாகும் பொழுது உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஹோப் இருக்குது. அதாவது உங்களுக்கு சேஃபர் ஜோனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அட்டன் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சது அல்லது கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அச்சோ அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கோர் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனுப்பும்பொழுது நான் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறது நல்லது. ஒரு சேஃபர் இதில் 200-300+ இருந்தாலே, அதாவது உங்களுடைய மினிமம் ஸ்கோர் அட்டைன் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு
அதே மாதிரி பாண்டிச்சேரி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் எவ்வளோ மதிப்பெண் இருந்தாலும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, சான்சஸ் அதிகமாகவே உண்டு. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ இருக்குது, 300 350 300க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து சான்சஸ் பிரைட்டாகவே இருக்கும். யூஆர் கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இடபிள்யூஎஸ் நார்மல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 400, அதாவது 400 ப்ளஸில் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதிகமாக சான்சஸ் இருக்கிறதுக்கு 400 ப்ளஸ் 450 500லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸு, வேறு ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கோர்சஸில் இந்த கோர்சஸ் என்ன, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி தான் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள்.